நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பாஜக வேட்பாளர் பிரேம்குமாருக்கு ஆதரவாக மத்திய பிரதேச முதலமைச்சர் மோகன் யாதவ் வாக்கு சேகரித்தார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். तमिलनाडु भी पीछे नहीं रहने वाला है, तो मेरे साथ बोले महाकाल महाराज की, रामेश्वरम महादेव की, काशी नरेश. கூடுதல் தகவல்களை நிகழ்ச்சிய செய்தியாளர் சுரேஷ் விவரம் என்ன? தேவப்பிரியன், திமுக காங்கிரஸ் குடும்ப ஆட்சி பெண்களுக்கு துரோகம், மாற்றத்திற்காக வாக்களியுங்கள் என ராசிபுரத்தில் மத்திய பிரதேச முதல்வர் மோகன் யாதவ் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் புதிய பஸ் நிலையம் அருகே நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் பாஜக வேட்பாளர் பிரேமகுமாருக்கு ஆதரவு திரட்டினார். அப்போது அவர் பேசுகையில், பாரத பிரதமர் நரேந்திர மோடி எண்ணத்திலும் செயலிலும் தமிழகமே இருக்கிறது என்றும், தமிழுக்கான முக்கியத்துவத்தை எப்போதும் வழங்கி வருவதாகவும், தமிழகத்தைச் சேர்ந்த நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர் போன்றோர் நாட்டின் உயரிய பொறுப்புகளில் இருப்பது பெருமை அளிக்கிறது என தெரிவித்தார். பெண்கள் இடஒதுக்கீடு மசோதாவை திமுக காங்கிரஸ் கூட்டணி தோற்கடித்து பெண்களுக்கு துரோகம் செய்துள்ளதாகவும், சாதாரண குடும்பங்களில் இருந்து பெண்கள் அரசியலுக்கு வரக்கூடாது என்பதற்காகவே அவர்கள் தடுத்துள்ளனர் எனவும் தெரிவித்தார். நாடு முழுவதும் திமுக மற்றும் காங்கிரஸ் குடும்ப ஆட்சி நடந்து வருவதாகவும், ஊழல் மற்றும் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் அதிகரித்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். ராசிபுரத்தில் குடிநீர், மின்சாரம் போன்ற அடிப்படை வசதிகள் சரிவர வழங்கப்படவில்லை என்றும், இந்த அரசாங்கம் ஆட்சி செய்ய தகுதி இல்லாது என்றும் விமர்சித்தார். மேலும் தமிழுக்கும் முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் கல்வி, போட்டித் தேர்வுகள் உள்ளிட்ட பல துறைகளில் தாய்மொழி பயன்பாட்டை அதிகரிக்க பிரதமர் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார். புதிய பாராளுமன்றத்தில் செங்கோல் நிறுவப்பட்டதை தமிழகத்திற்கான மரியாதையாகவும் அவர் குறிப்பிட்டார். இறுதியாக, அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறுவது உறுதி என்றும், மக்கள் அனைவரும் பிரேமகுமாருக்கு வாக்களித்து மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றும், நீங்களும் ஓட்டு கேட்டு உழைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தேவப்பிரியன். விரிவான தகவலுக்கு நன்றி சுரேஷ். तमिलनाडु भी